ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருநெல்வேலி ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா பீஃப் சில்லி. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 300 கிராம் பீஃப் எடுத்து அதை குக்கரில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 10 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்படின்னா தான் நம்மளுக்கு கறி நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் லாஸ்ட்டில். இப்போ இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தண்ணி இதில் நம்ம கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ எல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இனி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டு, அப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம உள்ளே போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக நல்லா அழகாக சில்லி கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பீஃப் சில்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.